கற்பித்தலில் எளிமையும் அன்பும் இருந்தால் யார் வேண்டுமானாலும் அழகாக கற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு கல்வி என்பது ஒரு திணிப்பாகவும் ஒரு அடக்குமுறையில் கொடுக்கப்படும் ஒரு பொருளாகவும் இருக்குது. உயிரே இல்லாத ஃபோனு, பில்டிங்கு, இன்னும் சம்திங்ஸ் இருக்குது பொருளுங்கள்லாம். அதுக்கு கொடுக்குற மரியாதை கூட இன்றைக்கி குழந்தைங்களுக்கு நிறைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கொடுக்க மாட்றாங்க. அதாவது இந்த உலகத்தில் யாரை சார்ந்து ஒரு மனிதன் வாழறானா, உயிருள்ள இந்த ஜீவராசிகளையும் மனிதரையும் சார்ந்து தான். நம்மளுடைய தேவைகளுக்காக இருக்கிற பொருளையே அவ்வளோ நேசிக்கிறீங்க நீங்கள். ஆனால் இந்த குழந்தைகளையும் அவங்களுடைய பண்புகளையும் மதிக்க தெரியல. அதாவது வளரும் பிஞ்சுகள் அப்படி தான் இருப்பாங்க. அவங்கள அன்பு செய்து எளிமையான வழியில் அவங்கள கொண்டு போனீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரியும். எளிமையே இல்லாமல் ஒரு கற்பித்தல் கொடுக்கும்போது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிது கஷ்டம்தான். ஒரு வளர்கிற செடிக்கு எல்லாமே இருக்குன்னா கிடையாதுங்க. மரத்துக்கு தாங்க அந்த பலம் இருக்கும். இந்த அன்பு தாங்க அங்கே நடைபெறக்கூடிய ஒரு மொழிக்கு வாய்ப்பு. ஒரு மொழி என்பது அன்பின் வழியில் இருக்கும்போது அதை புரிஞ்சுக்கிறவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க.